guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோம். கரெக்டா? இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். ரேண்டம் நம்பர்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் பைத்தான்ல. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம இன்பில்ட் மாடியூல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேண்டம் நம்பர்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு எழுதிருக்கோம் இல்லையா, அது மாடியூல். ஓகே, இந்த மாடியூல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கேஜஸ், மாடியூல்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடியூல்னா வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ். ஓகேவா? கிளாஸஸ் இருக்கும், கிளாஸஸ்க்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? கிளாஸஸ் இருந்தாலே கண்டிப்பா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? எம்டி கிளாஸஸ்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. மாடியூல்ஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும், அதுல ஃபங்க்ஷனாலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஆல்ரெடி இன்பில்டா வச்சிருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு மாடியூல் தான் ரேண்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் இன்டீஜர் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இன்டீஜர் இந்த சென்ஸ் வந்து வித்தவுட் பாயிண்ட், வித்தவுட் டெசிமல் வேல்யூஸ். ஓகேவா? நம்ம ஹோல் வேல்யூ எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் இம்போர்ட் பண்ணு. இந்த லைன் இம்போர்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ ரேண்டம் டாட் ரேண்டெட். ஓகேவா? இந்த ரேண்டம்ங்கிறது மாடியூல். ஓகேவா? இந்த ரேண்டம் மாடியூலுக்குள்ள இருக்கிற ரேண்டம் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து ரேண்ட் இன்ட் அப்படிங்கிறது ரேண்டம் இன்டீஜர் ஜென்ரேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். ஓகேவா? ஜென்ரலா இதுல இருந்தே டைரக்டா நம்மளால எதுவுமே இது பண்ண முடியாது. இது பேக்கேஜஸ்னால இதுல இருந்து இது மாடியூல்னால இதுல இருந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு ரேண்டம் டாட் ரேண்டின்ட். ஓகேவா? ரேண்டின்ட் யூஸ் பண்ணி நமக்கு எந்த ரேஞ்ச்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1,10 வேணும் அப்படின்னா 7. ஓகேவா? நம்ம இது வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 5 வந்திருக்கு. கரெக்டா? இதை நான் ஃபர்ஸ்ட் தடவை ரன் பண்ணும்போது 5 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தடவை நான் ரன் பண்ணும்போது 3 வருது. பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் அதுக்கு அவுட்புட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் சொல்லிட்டு நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அதனால தான் இதுக்கு பேர் ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ரேண்டம் டாட் ரேண்டம். ஓகேவா? அதோடைய ஃபங்க்ஷன் நேமே வந்து ரேண்டம் தான். ஓகேவா? ஆனா இதுல கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, இந்த ஃப்ளோட் நம்பர்ஸ் வந்து பிட்வீன் இந்த 0.0ல இருந்து 1.0 வரைக்கும் தான் இதால வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 0.7. நெக்ஸ்ட் தடவை ஜென்ரேட் பண்ணும்போது 0.2 வரலாம், 0.1 வரலாம். ஓகேவா? இது ரேண்டம்க்கு. சரி, இது மாதிரி நம்மளால ரேஞ்ச் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரேஞ்ச் கொடுக்கலாம். அதுக்கு தான் வந்து ரேண்டம் டாட் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்மளும் ரேஞ்ச் கொடுத்து அதுக்கு நடுவுல இருக்கிற ரேஞ்சுக்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் இதுல வந்து ரேண்டம் மாடியூல்ஸ்ல வந்து நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல நம்ம பாக்குறது வந்து அதுல இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் டாட் சாய்ஸ். நமக்கு சாய்ஸ்னால ஜென்ரலா தெரியும் இல்லையா, ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணு. ஓகேவா? ஏதாவது ஒண்ணு வந்து இதுல வந்து பிக் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் தடவை நம்ம ரன் பண்ணும்போது ப்ளூ வரும், நெக்ஸ்ட் தடவை ரன் பண்ணும்போது வந்து கிரீன் வரும், நெக்ஸ்ட் தடவை ரன் பண்ணும்போது ரெட் வரும். ஓகேவா? ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். ரேண்டம் டாட் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷஃபிள். ரேண்டம் டாட் ஷஃபிள். ஷஃபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாய்ஸ்க்கும் ஷஃபிள்க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, ஏதாவது ஒண்ணுதான் இதுல இருந்து வரும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஜென்ரேட் பண்ணும்போது இதுல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து அப்படியே ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் தடவை ரன் பண்ணும்போது 3,2,1,4 வரலாம், நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ல வரலாம். ஓகேவா? ஸோ ஷஃபிள் வந்து அந்த பிளேஸ்லயே வந்து அது அந்த எலமெண்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய்ஸ் வந்து ஏதாவது ஒன்று பிக் பண்ணலாம். ஷஃபிள் வந்து எல்லா எலமெண்ட்ஸும் வரும், பட் ஷஃபிள்டா வரும். ஓகேவா? அவ்வளோதான். இதுல நீங்க இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா ரேண்டம் டாட் அப்படி வச்சீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஓகேவா? இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். நீங்க
சப்போஸ் இன்ட்ரெஸ்டடா இருந்தா இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்க அந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோல வந்து நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு 5 கான்செப்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.